ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சுன்னா மாமா வீட்டுக்கு ஒரு பார்சல் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி, டெலிவரி பண்ணிவிட்டு சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் செடி கொடி அப்படின்னு சொல்லி நிறையா வளர்த்து வச்சுருக்காங்க. என்னங்க நம்ம சுற்றி இருக்குது கட்டியிருக்குன்னு கேட்டால் இதெல்லாம் கிராஃப்டிங், லேயரிங், பட்டிங், கட்டிங் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு விதை போட்டு வளர்க்க முடியாத செடிகளை அதோட கிளையை மட்டும் ஒடிச்சு அதோட சேர்ந்து கட்டி வச்சு ஒரு 3 மாதம் இருந்தோம் அப்படின்னா அங்கே வேரெல்லாம் முளைச்சிரும். அதை எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சாலே முளைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பா சூப்பர் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு மாமரத்துலேருந்து இன்னொரு மாமரத்தோட ரகத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எப்படின்னா ஒரு பங்கனப்பள்ளி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ரிமோனியா காய் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சுண்டைக்காயிலேருந்து கத்திரிக்காய் வர வைக்கிறது, அது மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. சரி, போனது போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் 4 செடியை சுட்டுட்டு நானும் எங்கள் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மரம் செடியெலாம் வளங்க. இப்போலனாலும் எப்போயாச்சும் உதவும். டாட்டா.